ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு 1/2 hour ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிற 2 வெங்காயத்தை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கிற 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். இப்போ இது கூட 3 முட்டை சேர்க்குறேன். முட்டை அடி பிடிக்காம நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவி விடுறேன். லேசாக கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ சப்பாத்திக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவை கொஞ்சமாக தடிசாக இருக்க மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை இதில் வச்சு மடிக்க போகிறோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி இதை லேசாக இந்த மாதிரி உருட்டலாம். இந்த அளவுக்கு உருட்டினா போதும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை தவாவில் போட்டு 2 பக்கமும் நல்லா செவக்கிற அளவுக்கு சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், என்னோடய சூப்பரான எக் பராத்தா ரெடி ஆகிடுச்சு.